மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு வேணுமானே எனக்கு தெரியாது. ஆனா மரியாதையா இருக்கிறதுக்கு கண்டிப்பா காசு வேணும். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் காசு எல்லாம் பெருசு இல்லைன்னு யாராவது சொன்னா அடுத்த வேலை கஞ்சி கூட கஷ்டம் இல்லாத அளவுக்கு அவங்கிட்ட காசு இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்துக்கிட்டு நீங்க ஊதாரி பொழப்பு பொழைச்சண்டா இப்படிதான் நகை வச்சிருப்பாளா பார்த்தாலும் அப்பனும் சொத்து தர மாட்டாங்களா? அடுத்த வாயை பார்த்துக்கிட்டு திரிஞ்சுக்க இருக்கணும். பொழைக்கிற பொழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். அப்படி அது மட்டும் இருந்துட்டா மத்த சுதந்திரம் எல்லாம் அடுத்தவ என்ன உனக்கு தாரது? அப்படி நீ மாறிக்கிட்டேன்னா 60 வயசுல நான் புரிஞ்சுக்கிட்ட சுதந்திரம் 30 வயசுல என் மவளுக்கு கிடைச்ச சுதந்திரம் 18 வயசுல என் பேத்திக்கு கிடைக்க போற சுதந்திரம் நாளைக்கு அவ மக பிறக்கும் போதே கிடைச்சிடும். இந்த ஊர்ல இருக்கிற கிழட்டு கட்டைகள் விட நாங்க அப்படியே பெரிய உழைப்பு உழைச்சுன்னெல்லாம் இல்ல. என்ன கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொழைச்சு. அதனாலதான் இந்த ஊர்ல பொம்பளை பேர்ல இருக்கிற ஒரே வீடு இத.